ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேரளா ஸ்டைல். நம்ம ஊர்லேயே நாகர்கோயில் பக்கத்துங்கள இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது மீனை வந்து நல்லா சட்டி பற்ற வச்சு ஒரு கறி பண்ணுவாங்க. அப்படி சைட் டிஷ்ஷாக எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். எப்போவுமே மண் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க மாட்டாங்க. அதில் வந்து கூட்டி வைக்கிற குழம்பெல்லாம் அதில் பண்ணுவாங்க. தாளித்து ஊற்றும்போது அலுமினிய கடாய் ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் நான் இன்றைக்கு வந்து வேறு கடாயில் தாளிச்சிட்டு அதில் செட் பண்ணி விட போகிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஒரு 150 கிராம் பல்லாரி வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் தக்காளி. இது எல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதங்க விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப இதுக்கு வதங்கணுலாம் கிடையாது. சும்மா லைட்டாக எண்ணெயில் புரட்டிட்டு தக்காளி எல்லாமே சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போது இது வந்து ஒரு 3-4 பூண்டு பல் அதையும் பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம குழம்புக்கு போடுறது தான் எல்லாமே போடணும். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இந்த மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும், இதில் கரம் மசாலாவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா முதல்ல நீங்கள் இதை மண் பாத்திரத்தில் வதக்குனீங்க அப்படின்னா டைமும் ஆகும். அதே நேரத்தில் மண் பாத்திரமும் சீக்கிரம் நாஸ்தி ஆயிரும். அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கும். அடுத்த ரெசிபி செய்யும்போது அந்த ஸ்மெல் அதிலே இருக்கும். அதனால் எப்போவுமே இன்னொரு கடாயில் வதக்கிட்டு மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. குழம்பு பண்ணால் கூட வதக்கி பண்ணும்போது அப்படி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது மண் பாத்திரம் லைஃப் நல்லா வரும். இப்போ நான் வந்து வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு மீன் சேர்க்க போகிறேன். மீன் பார்த்திங்கன்னா காளா மீன் இருக்குல்ல, அதில் பொரிச்சிட்டு அதனுடைய தலை துண்டு, வால் துண்டு இதெல்லாம் தான் இதில் சேர்க்க போகிறேன். அது கூடவே ஒரு 4-5 சின்ன சின்ன அயலை மீன் இருக்குது, அதையும் சேர்க்க போகிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த மீன் வந்து டைரெக்டாக பாத்திரத்தில் படக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எந்த மீனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை துண்டு மீன் வைக்கனாலும் வச்சுக்கலாம். நான் துண்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுனால மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அதில் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இதை போன்லெஸ்ஸாக நீங்கள் எடுத்தும் நீங்கள் பண்ணலாம். லைட்டாக வேக வச்சுட்டு ஆவியில் வேக வச்சுட்டு போன்லெஸ்ஸாக எடுத்து செட் பண்ணியும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அப்படின்னா வேக வைக்கும்போது அந்த தண்ணி இருந்ததுன்னா அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். சுறா மீன்லாம் புட்டு குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுறா புட்டையே நீங்கள் வந்து சுறா மீனே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதை ஸ்கின்னை எடுத்துகிட்டு போன்லெஸ்ஸாக வெட்டிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். நல்ல சத்தான மீன்களை நீங்கள் போன்லெஸ்ஸாக வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தைரியமாக அப்படியே சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்கெலாம் ஊட்டிடலாம். இப்போ நான் மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 பத்த தேங்காயில் எடுத்த பால், நல்ல ஒரு 150 பால், ஒரு 150 ml தேங்காய் பால், அதை வந்து நல்ல பால் தான் அதை சேர்த்துட்டேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சீடில் எடுத்த புளி, ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. ஒரு 4-5 சீடில் எடுத்த புளி, அந்த புளி தண்ணியே நான் சேர்த்துக்கிறேன். இதில் லெமன் சேர்க்காதீங்க, புளி தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பாத்திரம் வெங்காயம் தக்காளி வதங்கின பாத்திரத்தையும் அலசி அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துட்டேன். இதை கலரிலாம் விட வேண்டாம், அது அப்படியே செட் ஆகிடும். தானாகவே அந்த தேங்காய் பாலை உறிஞ்சி லோ ஃப்ளேமில் விட்டு மூடி போட்டுருங்க. வாழையில இருந்ததுன்னா அதை ஒன்று மேலே போட்டு மூடிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக வந்துருச்சு. நான் வந்து அதை அப்படியே சாம்பார் சாதத்தோடு நான் பரிமாறினேன். அட்டகாசமாக இருந்தது. அதாவது அந்த அயலை மீனும் சரி இந்த மீனும் சரி ரெண்டுமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அப்படியே மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வைக்கும்போது அந்த தேங்காய் பாலில் அது வந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒன்றும் நான் வந்து அதை வதக்கவோ அப்படிலாம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் தான் எல்லா மசாலாலாம் வதக்கினதும் செட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் சின்ன அடுப்பில் போட்டு மூடிட்டேன். ஆனால் வாழை இலை மட்டும்தான் மிஸ்ஸிங். வாழை இலை போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி போன்லெஸ்ஸாகவும் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதே மாதிரி பண்ணுங்கள். அது பரிமாறுறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை எந்த மீன் வாங்கினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.